السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவு நேரங்களிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலிகளை முழுமையாக வழங்க வேண்டும். இந்த மாதத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் முழுமையாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழியை தந்து அந்த நேர்வழியிலே நிலைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு இன்றளவு வரைக்கும் தந்திருக்கின்றான். நேர்வழி அப்படிங்கிறது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஹிதாயத் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் ஒரு நேர்வழியை தருகின்றான் என்றால் அந்த நேர்வழியை தக்க வைப்பதற்கான வழிகளிலேயே மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்வது தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் அப்படிங்கிறான். எங்களுடைய இரட்சகனே, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழியை தந்த பிறகு என்ன செஞ்சிடாத, எங்களுடைய உள்ளங்களை புரளச் செய்து விடாதே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெறச் செய்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மற்றொரு வசனத்தில் சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்க வரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்து மின்ஹும் அய்யுதில்லுக், அல்லாஹுடைய அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் அவர்கள் ஒரு சாரார் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை வழிதவர செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இதெல்லாம் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கப்பட்ட பிறகும்
அந்த மனிதன் வழிகட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாய்ப்பிலிருந்து, அப்படி வழிகட்டு போகக்கூடிய அந்த சூழலிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னா, அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, வழிகட்டு போய்விடக்கூடாது என்பதை கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைவரச் செய்யும் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கருணையும் இல்லைன்னா உன்னை என்ன செஞ்சுருப்பாங்க, வழிகேட்டின் பக்கம் கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இதன் மூலமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்வதற்கான ஒரு கூட்டம் என்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், இந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அது அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. இந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ் மனிதனுடைய உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் பைன அசாபியா மின் அஸ்பாயின் அப்படிங்கிறாங்க. 2 விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். மனித உள்ளத்தை அவருடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறான். நாடுனா இப்படியும் திருப்பிடுவான், நாடுனா அப்படியும் திருப்பிடுவான். அதனால் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சத்தியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு மனிதன் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக கூட இருக்கலாம், மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் கூட வழிகட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி வழிகட்டு போனவர்கள் ஏராளம் உண்டு என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முந்தைய சமூகத்தில் நபிமார்களுக்கு உதவி செய்தவர்கள் வழிகட்டு போனாங்க. நபிமார்களுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்த ஹவாரியன்களில் வழிகேட்டின் பக்கம் போனவர்கள் உண்டு. மிரட்டல்களாலும் ஆசை வார்த்தைகளாலும் வழிகட்டு போன ஏராளமானவர்களை என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அப்போ வழிகட்டு போகக்கூடிய, வழிகெடுக்கக்கூடிய சூழல்கள் சமூகத்தில் ஏராளம் உண்டு அப்படிங்கிறத நீங்களும் நானும் விளங்கிக்கணும். அப்போ அந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சரியான கல்வி இருக்கணும், சரியான இல்ம் இருக்கணும். கல்வி இல்லை அப்படின்னா ஈஸியாக வழிகேட்டின் பக்கம் போயிடும். நல்லா நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். என்கிட்ட கல்வி இல்லை, ஒரு அரைகுறையான ஒரு மார்க்க அறிவை நான் பெற்றிருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் வழிகட்டு போவது மிக இலகுவாக இருக்கும். நான் நினச்சிட்டே இருக்கேன், நான் சத்தியத்தில் இருப்பதாக நான் நினைத்து கொள்ளலாம், ஆனால் நான் வழிகட்டு போகக்கூடிய சூழல்லாம் எனக்கு என்ன செஞ்சு வந்துடும். அதனால் சரியான அறிவு, சரியான இல்ம் என்பது என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். திருமறை குர்ஆனில் நம்ம ஒரு பிரார்த்தனை அதிகமாக செய்வோம். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகினா அதாபன்னார். செய்வோமா? என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த உலகத்திலையும் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு. உலகத்தில் நல்லதுன்னா என்ன? உலகத்தில் நல்லதுன்னா என்ன? அல் இல்ம். இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க இருக்கிறோமோ அவர் என்ன செய்கிறாரு, இந்த வசனத்திற்கு தஃப்சீராக சொல்லும்போது சொல்கிறாரு, அல் இல்மு பில் அமல். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பொருளாதாரம், நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல சம்பாத்தியம், இதெல்லாம் நல்லதானா? நம்ம இதெல்லாம் நல்லது தான். இது எதையுமே என்ன செய்யலை, மனுஷன் வேணான்னு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. மாறாக இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். மனிதன் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது என்னென்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அதாபன்னார். அப்படின்னா இந்த உலகத்தில் நல்லது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அல் இல்மு வல் இபாதா. சரியான மார்க்க அறிவும் அந்த அறிவை கொண்ட வணக்கமும். மார்க்க அறிவும் இருக்கணும், அந்த மார்க்க அறிவை கொண்ட ஒரு வணக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும். நான் இபாதத்து என்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த இபாதத் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் நான் இபாதத் செய்கிறதுல என்னது எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நான் நோன்பு வைக்கிறேன், நான் தொழுகிறேன், இதற்கான நோக்கமும் இதற்கான நன்மையும் நான் அறியாமலே நான் செய்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மன் சாம ரமலான ஈமானம் வயஹ்திசாபன் அப்படின்னாங்க. எவர் ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ நம்பிக்கை கொண்டும் நன்மையை எதிர்பார்த்தும். இப்போ நான் வணக்கம் செய்கிறேன், ஆனால் அந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வணக்கத்தை ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியலை, ஆனால் நான் செய்கிறேன். அந்த வணக்கத்துக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு கிடையாது. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க ஈமானம் வயஹ்திசாபன், நம்பிக்கை கொண்டும் நன்மையை எதிர்பார்த்து, நம்பிக்கை கொண்டும் நன்மை எதிர்பார்த்து செய்யணும். அப்போ அந்த நம்பிக்கை என்பது, ஈமான் என்பது, அதில் அடிப்படை விஷயம் அறிதல், இல்ம். அப்போ இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு நல்லதை கொடு அப்படின்னா இந்த மார்க்கத்தை பற்றியான சரியான அறிவையும் புரிதலையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும். அதோடு சேர்த்து ஒரு இபாதா, அந்த புரிதலோடு சேர்ந்த ஒரு வணக்கத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் நன்மையை பெற முடியும். வஃபில் ஆখিরাতি ஹசனா அப்படின்னா மறுமையில் நல்லதுன்னா சொர்க்கம் தான், அல் ஜன்னா, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த பிரார்த்தனையே அமைய வேண்டும் என்பதை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த கல்வி என்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம வழிகேட்டுக்கு போயிடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் கல்வியை சமூகத்தில் பரவலாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் கல்வியை, சரியான கல்வியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு அறிஞர் தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா. அவர்களை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிறந்தது சஹாபாக்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே பிறந்த ஒரு மனிதர். 2 முக்கியமான ஆட்சியாளர்களை கண்டவர்கள். சஹாபாக்களுக்கு பிறகு 2 ஆட்சியாளர்களை கண்டவர்கள். ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரையும் பார்த்திருக்கிறாரு, அதே போல் ஒரு நல்ல ஆட்சியாளரையும் பார்த்திருக்கிறார். கொடுங்கோல் ஆட்சியாளரிடத்தில் சரியான ஒரு மன உறுதியோடு நின்றிருக்கிறார் அங்கே. அதே போல் நீதமான ஆட்சியாளர்கிட்ட எப்படி நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உபதேசையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய காலத்தில் தான் இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிய ஒரு கொள்கையை, புதிய சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டும் என்று எவர்கள் நினைத்தார்களோ அவர்களை சமூகத்திற்கு தனித்துவப்படுத்தி காட்டினார். இவங்களையெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி காட்டினார். அப்படி ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுதுங்க? இல்மு தேவைப்படும். கல்வி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அடிப்படையாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி நிறைய இருக்குது, ஆனால் எந்த கல்வியும் நம்ம பெருசாக கற்றுக்கிறதே இல்லை. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கல்வி கற்றுக்கொள்ளணும்? குர்ஆனிய கல்வி அவருக்கு தெரியணும், ஹதீஸை பற்றியான கல்வி அவருக்கு தெரியணும், மார்க்க சட்டங்களை பற்றியான கல்வி தெரியணும், வரலாறு பற்றியான கல்வி தெரியணும். இது எல்லா கல்வியும் ஒரு முஸ்லீமுக்கு தெரியணும். இது யாரா அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு தெரிஞ்சால் பத்தாது. உபதேசம் செய்யக்கூடியவருக்கும் அவருக்கு மட்டுமே தெரிந்தால் போதுமானது அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. உபதேசம் செய்பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கற்றிருக்கக்கூடிய கல்வியில் எனக்கு சந்தேகம் இருந்தால் அதை சரியான முறையில் வழிகாட்டக்கூடியவராக என்ன செய்வார், அவர் இருப்பார் என்ற அடிப்படையில் இருக்கணுமே தவிர மற்றபடி எல்லாருமே கல்வி கற்றுக்கணும். அந்த கல்வியில் சிலரை விட என்ன செய்வாங்க, ஒரு சில கல்விகளில் ஞானம் பெற்றிருப்பாங்க. ஒருத்தர் கொள்கை ரீதியான கல்வியில் ஞானம் பெற்றிருக்கலாம், ஒருத்தர் ஹதீஸ்கள் ரீதியான கல்வியை ஞானம் பெற்றிருக்கலாம், குர்ஆனிய கல்வியில் ஞானம் பெற்றிருக்கலாம், இப்படி பலரும் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் கல்வி என்பதை அவசியப்படுத்தி கொள்ளணும். கல்வி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த கல்வி என்ன செய்யும், இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கல்வியால் சமூகத்தில் வழிநடத்திய அறிஞர்களை கொண்டு தான் தெரிந்து கொள்ள முடியும். அறிஞர்களை அறிவது என்பது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் கிடையாது. நான் அல்லாஹ்வை அறிவது போல, அல்லாஹுடைய தூதரை அறிவது போல வேறு யாரையுமே அறிய தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம தவறான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கங்க, அவர் தவறான ஒரு கொள்கையில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் அல்லாஹ்வை அறிகிறோம், அல்லாஹுடைய தூதரை அறிகிறோம். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரை எப்படி அறிய வேண்டும் என்று சமூகத்துக்கு வழிகாட்டிய சஹாபாக்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த சஹாபாக்களை பார்த்து அவர்கள் மூலமாக அந்த கல்வியை கற்று மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனாங்களே அவங்கள பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் மூலமாக அதுக்கடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனாங்களே அவங்கள பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இவர்களை எல்லாம் தெரிந்திருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா சரியான ஒரு கல்வி என்பது நமக்கு கிடைக்கும். அன்றைய காலங்களில் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலங்களில் கல்வி தேடக்கூடிய ஆர்வம் இன்றைக்கு நம்மள்கிட்ட கிடையாது.
இன்றைக்கு நம்மள்கிட்ட கிடையாது. எந்த அளவுக்கு இன்றைக்கு உபதேசங்கள் ஒரு சுருக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மேலே நீ பயான் செய்யாத அப்படிங்கிற அளவுக்கு கல்வி சுருக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டான். நீ உபதேசம் செஞ்சால் அவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி சொல்லு, போர் அடிக்கிற மாதிரி சொன்னால் கேட்க மாட்டான். ஸ்லோவாக சொன்னா உபதேசம் எடுபடாது. அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ உயர்வான கல்வியாக இருந்தாலும் சரி, நீ சொல்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு பல எதுகை முனைகள்லாம் போட்டு அவனை அப்படின்னு அட்ராக்ஷனை வச்சா மட்டும்தான் என்ன செய்வான், அவன் உன் கல்வியை கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நாம் உருவாக்கிட்டோம். அதனால் கல்வி தேடல் என்பது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு 40 நிமிடம் உரையாற்றினால் அந்த உரை கேட்கப்படுவதற்கு சிரமமாக தெரியுது. 1 நிமிஷத்தில் ஏதாவது இருக்குதா அதை கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுனா போயிடும். வேணான்னு சொல்லலை, சுருங்க சொல்லி நிறைய செய்திகளை சுருக்கமாக சொல்வது என்பது மார்க்கம் அங்கீகரிக்கிறது தான். அதுக்காக எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கு கல்வி எல்லாம் இப்படி ஆக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் கல்வியை பற்றி அறிதல் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், கல்வியாளர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு தாபியாக சஹாபாக்களுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் பிறந்த ஒரு தாபியா சஹாபாக்களுக்கு இணையாக ஒரு கல்வியாளராக இருந்திருக்கிறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதில், அந்த கல்வியை கொடுப்பதில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளாம் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. உலக கல்வியை போல மார்க்க கல்வியை ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கணும். எவர்கள் கல்வியாளர்களாக இருக்கிறாங்களோ அந்த கல்வியாளர்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாரை நான் கல்வியாளர்களில் சிறந்தவராக பார்க்கின்றேனோ அவர்களிடத்தில் எனக்காகவோ என்னுடைய பிள்ளைக்காகவோ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அவங்கள்ட்ட போய் சொல்லணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தாங்க. மதீனா வந்தோன்னு என்ன செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒப்படைச்சு, இவரை நீங்கள் பார்த்துக்கங்க, இவருக்கான கல்வியை நீங்கள் கொடுங்கன்னு ஒப்படைச்சாங்களா இல்லையா? அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் பணியாளராக இருந்தாங்க. அவங்க அடிக்கடி அவங்க பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னது, நான் 10 வருடம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட பணியாளராக இருந்தேன். ஆனால் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்க விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சொன்னால் என்னை விட நீங்கள் ஹசன் பஸ்ரியிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரை பார்க்காமல் சஹாபாக்களை பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர் கல்வியில் எந்த அளவிற்கு தேர்ந்தவராக இருப்பார்னு பாருங்க. எந்த அளவுக்கு தேர்ந்தவராக இருப்பார்னு பாருங்க. அவர் சொல்றாருங்க, ஒரு நபி தோழர் சொல்றாரு, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்க, இந்த விஷயத்தில் எங்களுக்கு மார்க்க விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஹசனிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹசனிடத்தில் கேளுங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு செய்தியை மனனம் செய்கின்றார், கேட்கின்றார், மனனம் செய்கின்றார், அதை விளங்கிக் கொள்கின்றார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஹசனிடத்தில் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர்களே சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதர் எந்த அளவிற்கு கல்வியில் சிறந்தவராக இருந்திருப்பார். அவங்களுடைய அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படிங்கிறப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி அதிகாரம் முடியக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்கிறாருன்னா பிறக்கிறார். பிறந்து என்ன செய்கிறாரு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமையாக தான் ஒரு தந்தை இருக்கிறாரு. இவங்க பிறக்கிறாங்க. பிறந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் வளர்றாங்க. இவர் வளர்ந்து வரக்கூடிய அந்த 1 வயசு 1.5 வயசு ஆகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவருடைய தாயார் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய சஹாபாக்கள்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. நிறைய சஹாபாக்கள்கிட்ட அழைச்சிட்டு போய் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படிங்கிறத அடிக்கடி என்ன செய்வாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அழைத்து சென்று என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய
பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தஆலஹு உமர் இப்னுல் கத்தாப் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ ஹப்பிபுஹு இலன் நாஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கு? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுக்காக. எப்படி பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க அறிவை அதிகமாகத்தான். மார்க்க அறிவை அதிகமாக தருவதோடு என்ன செய்கிறேன் அப்படின்னா, வஹப்பிபுஹு இலன் நாஸ், மக்கள் இவரை நேசிக்கக்கூடியவராக ஆக்கிவை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. பிரார்த்தனை என்பது சாதாரணமானது இல்லைங்க. யாருடைய பிரார்த்தனை எப்பொழுது அங்கீகரிக்கப்படும் தெரியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் மிக முக்கியமான பிரார்த்தனைகளை யார் மூலமாக கேட்டிருக்கிறாங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக கேட்டிருக்கிறாங்க. அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக கேட்டிருக்கிறாங்க. உயிரோடு இருப்பவரிடத்தில் நல்ல விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி தேடுவது என்பது ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு மரபு. மௌத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லலை. மௌத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்க சொல்ல. உயிரோடு ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வது என்பது மார்க்க மரபுகளிலே ஒன்று. நமக்காக கேட்க சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்க சொல்லணும். துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? நிறைய பேரை பார்த்தோம் துவா செய்யுங்க. அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு மரபுக்கும் ஒரு சம்பிரதாயத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது. யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது. ஒருவருக்காக நாம் மறைவில் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா நமக்காக அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம். வானவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்காக என்ன செய்வான்? பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வோம். சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ பாருங்க, யாரெல்லாம் ஒரு விஷயத்தை அங்கே உணர்றாங்க, ஒரு தாயாக அவங்க என்ன உணர்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இங்கே இருக்குது. அல்லாஹுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகம், அல்லாஹுடைய தூதரிடத்தில் கல்வி கற்றுக்கொண்ட ஒரு சமூகம் இருக்குது. அவர்கள் நல்ல கல்வியாளர்கள், நல்ல மார்க்கத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுறவங்க. அப்படிதானே? இறை தூதர்களுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுறவங்க யார்? சஹாபாக்கள் தான். நல்லா விளங்கிக்கங்க. சஹாபாக்களை பற்றி தவறாக யாரும் சொன்னால் தயவுசெய்து நம்பிடாது. ஏன்னா அவர்களுடைய ஈமான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய நன்மை என்பது நாம் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவங்க செஞ்ச நன்மைக்கு ஈடாக. அதான் நபித்தோழர்கள். சஹாபாக்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். உஹது மலை எவ்வளோ பெருசு இருக்கும். நீங்கள் மஸ்ஜித் நபவியில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீளமாக இருக்கும் உஹது மலை. மஸ்ஜித் நபவியில் யாராவது மஸ்ஜித் நபவிக்கு போனீங்கன்னா 21ஆம் நம்பர் கேட்டிலேருந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உஹது மலை தெரியும். உஹது மலை இப்படியும் இருக்காது, உயரமாக இருக்காது, இப்படி இருக்கும், நீண்ட உஹது மலையாக இருக்கும். அந்த அளவுக்கு நாம் நன்மை செய்தாலும், அந்த அளவுக்கு தர்மம் செய்தாலும் சஹாபாக்களுடைய தர்மத்திற்கோ சஹாபாக்களுடைய நன்மைகளுக்கோ ஈடாகவே செய்யாது. அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பிரார்த்தனை என்பது மிக முக்கியமாக நினைச்சாங்க. அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அவர்கள் வெளியே செல்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இது என்னுடைய மகன், இவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்னதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, 10 வயசில் அவர் குரானை மனப்பாடம் பண்ணிட்டார். 10 வயசில் முழுசாக குரானை மனப்பாடம் பண்ணிட்டார். 10 வயசில் குரானை ஓத தெரியாதவர்களாக எத்தனையோ பேர் இருக்கலாம். குரான் இன்று வரைக்கும் நமக்கு ஓத தெரியாத ஒரு எட்டாக்கனியாக இன்று வரைக்குமே நம்மளோட பலர்கிட்ட இருக்குது. அது ஒரு கை சேதம் என்பதை நம்ம உணர்றதே கிடையாது. ஆனால் ஒரு கை சேதம் என்று உணரக்கூடிய தருணத்தில் நம்மளால் ஓத முடியாது. குரானின் அடிப்படையில் அமல் செய்கிறது அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது. குரான் அடிப்படையில் அமல் செய்கிறோம், ஆனால் அந்த குரானை ஓதி அமல் செய்யக்கூடியவர்களாக இல்லை. அதுக்கு உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் பேரிச்சம்பழத்தை சொல்கிறாங்க. குரானை ஓத தெரியாமல் குரானின் அடிப்படையில் அமல் செய்பவனுக்கு உதாரணம் பேரிச்சம்பழத்தை போன்று. அந்த பேரிச்சம்பழத்துக்கு வாசம் இருக்குமா? வாசம் இருக்காது. பேரிச்சம்பழத்துக்கு வாசம் இருக்குமா? வாசம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் இருக்கும். அப்படி தான் நம்ம பேரிச்சம்பழம் மாதிரி. நம்மனா யாரெல்லாம் குரானை ஓதி, ஒரு வசனத்தை ஓதி, ஒரு செய்தியை ஓதி அதை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் உருவாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் எல்லாமே அப்படி தான். குரானிய அடிப்படையில் வாழ்கிறோம். குரானிய போதனைகள் என்ன செய்யுது அப்படின்னா, எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையில் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் குரானை ஓதி குரானுடைய வசனங்கள் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு வசனமாக இருந்தாலும் சரி, 2 வசனமாக இருந்தாலும் சரி, ஓத ஓத என்னுடைய வாழ்க்கையில் அந்த குரானுடைய வசனத்தை கேட்டு உடனே மாறணும். அப்படி ஒரு நிலை என்ன செய்யலை அப்படின்னா நம்மகிட்ட இன்றைக்கு வரைக்கும் வரலை. நம்முடைய வாழ்நாளில் சற்று யோசித்து பாருங்களேன்.
நம்ம நிற்கிறோம், ஓதிட்டு இருக்கிறோம், குரான் வசனங்கள் ஓதப்படுது. ஓதப்பட்ட ஒரு வசனத்தை கேட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டிருக்கிறேன், நான் இனிமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வருதா? இன்றைக்கு 3வது இரவு தொலை வச்சாங்க. 3வது இரவுல சூரத்துல் பக்ரா முடிஞ்சு சூரத்து ஆல இம்ரான் ஓதி 4வது ஜுஸ் ஆரம்பித்து ஓதும் போது ஒரு வசனத்தை ஓதுனாங்க. ஒ குந்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தி மினன் நாரி ஃபாங்கதக்கும் மின்ஹா அப்படின்னாங்க. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீங்க, நாம் அதிலிருந்து காப்பாற்றணும். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள் அப்படிங்கிற வசனம். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்கள்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களை பற்றி யோசிங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தீங்க, உங்களை நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒன்று சேர்த்தோம் அப்படிங்கிறான். இந்த ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் நீ ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்த்தது கொள்கையால் தான் ஒன்று செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கை உறவை தவிர எதுவுமே இல்லை. அந்த உறவு நமக்கு மத்தியில் அன்பை பரிமாறுது, எல்லா விதமான விஷயங்களையும் பரிமாறுது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாண்டிங், ஒரு கொள்கை சகோதரன்ட்ட இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன செய்யாதுன்னா சொந்த சகோதரன்ட்ட கூட இருக்காது. நல்லா விளங்கிங்க. உண்மையிலேயே கொள்கை உறவு இருந்தால், உண்மையான கொள்கை உறவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு கொள்கை சகோதரனோடு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இருக்கா இல்லையா, அந்த பாண்டிங் என்னுடைய பிறப்பு சகோதரன்ட்ட கூட இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறவில் ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துகிறான். அந்த பாண்டிங்கை உங்களால் ஏற்படுத்த முடியாது. லவ் அம்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பூமி அளவுக்கு செலவு செஞ்சாலும் இப்படி ஒரு உள்ள பிணைப்பை ஏற்படுத்த முடியாது, நான் அதை ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் எனக்கான ஒரு கொள்கை உறவை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வசனம் இன்றைக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. எத்தனை பேர் அந்த வசனத்தை கொண்டு வந்து இருக்கோம் சொல்லுங்க? வளமையாக அறிந்த வசனம் தான், ஒற்றுமைக்கான ஒரு வசனம். அந்த வசனங்கள் ஓதும் போது அந்த வசனத்திற்கான தாக்கம் என்னிடத்தில் எப்படி இருந்திருக்கு அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஓதப்பட்டது வல் தக்கும் மின்கும் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு சாரார் எப்பொழுதுமே இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஒருவர் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு இருக்குது. நாம் நன்மையின் பக்கம் எத்தனை விஷயங்களுக்காக மக்களை அழைச்சிருக்கிறோம், அதை பற்றியான ஒரு கவலை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும் போது நமக்கு வருதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அன்றைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இமாம்களை பற்றி சொல்லக்கூடிய வரலாறுகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு குர்ஆனை மனனம் செய்வதற்கு 6லிருந்து 10 வயசு போதும். 10 வயசுக்குள்ளாக குர்ஆனை மனனம் செஞ்சிருவாங்க. 15 வயதுக்குள்ளாக குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து மனனம் செஞ்சிருவாங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் மனனம் செய்வதில் அவ்வளோ முனைப்பு காட்டுவாங்க. மொழி அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தாலும் அதை தாண்டி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது. அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, அந்த தாய் யோசிக்கிறார். ஒரு தாயும் தந்தையுடைய யோசனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அம்மா ஒரு அழகான ஒரு உதாரணம். இவர்களை எல்லாம் நாம் எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அவங்க ஒவ்வொருத்தருட்டையா போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னுடைய மகனுக்காக என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உருவாக்கி தந்தான் அப்படின்னா, சஹாபாக்களுக்கு மத்தியிலே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சாலும் உருவாக்கி தந்தான். நிறைய ஜும்மாக்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குத்துபாக்களை கேட்டு வளர்ந்தவர் அவர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா, அவர்களுடைய குத்துபாக்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டு வளரக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 வயது அடையும் பொழுதே மார்க்கத்தினுடைய பல விஷயங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா விஷயங்களையும் அறிந்தவராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மா ஜாலஸ்து ஃபகீஹன் கத் இல்லா ரஐத்து ஃபதுல் ஹசன், மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒருவர் என்று சொன்னார். நான் ஒரு சபையில் உட்கார்றேன்,
அந்த சபையில் உட்கார்ந்தேன்னு சொன்னால் மார்க்கத்தை பற்றியான எல்லா அறிவுகளையும் பெற்ற ஒரு நபராக நான் ஹசன் பஸரியை தவிர வேறு யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு என்ன செய்கிறார் அப்படின்னா கதாதா அவரும் சொல்லி காட்டுறாங்க. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவர்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தான் கல்வியை கற்றது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2 விதமான கல்வி சாலைகளை உருவாக்கி வச்சிருந்தார். ஒன்று வீட்டில், இன்னொன்று பள்ளியில். வீட்லையும் இருந்துச்சு, பள்ளியில இருந்துச்சு. 2 விதமான கல்வி கூடங்களை என்ன செஞ்சார் இருந்தார். அந்த பள்ளியில் பொறுத்த வரைக்கும் என்னவெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, ஹதீஸு, மார்க்க சட்டங்கள், குர்ஆனுடைய அறிவுகள், மொழி, இது அல்லாத என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். சஹாபாக்கள்ல நுஅமான் இப்னு பஷீர், ஜாபிர் இப்னு அப்துல்லா, இப்னு அப்பாஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களிட்ட தான் என்ன செஞ்சார்னா அதிகமான கல்விகளை கற்றுக்கிட்டார். என்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸுகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அவருடைய சந்தோஷத்தில் அவர் மறந்துட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தையும் அவர் அதிகமான ஹதீஸுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் கற்றுக்கொண்ட பிறகு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய சந்தோஷத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டார். அவர் என்ன ஒரு கவலைப்பட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கோம், வாழ்ந்ததற்கு பிறகு நாளை மறுமை நாள் வரும், அந்த மறுமையில் நான் சொர்க்கத்தை அடைய முடியுமா, அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத மட்டுமே என்ன செஞ்சாருன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் என்னை நரகத்தில் போட்டு விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு யோசனை என்ன செஞ்சோம் அப்படின்னா அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. அதை பற்றியான ஒரு கவலை அவர்கிட்ட நிறைய வந்துருச்சு. எந்த விதத்திலும் என்ன செய்யல அப்படின்னா மார்க்கத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து விடலை. எந்த அளவுக்குனா அவர் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன மார்க்க அறிவும் மார்க்க தெளிவும் மார்க்க சிந்தனையும் இருந்துச்சோ அதே மாதிரியான சிந்தனையை நாங்கள் ஹசன் பஸரிட்ட பார்க்குறோம் அப்படிங்கிறத சஹாபாக்கள் சொல்கிறாங்க. வேற ஒரு பிரதர் சொல்லலை, மூணாவது ஒரு ஆள் சொல்லலை, நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் எப்படி இருந்திருப்பார் யோசிங்க. யாருக்கு பின்னால் வராரு? நபித்தோழர்களுக்கு பின்னால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர். அப்படி ஹிஜ்ரி 21 பிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா சஹாபாக்களுக்கு ஈக்குவலாக என்ன செய்கிறார் அப்படின்னா கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். ஒரு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அனஸே எங்களுக்கு இந்த மார்க்க விஷயத்தில் நீங்கள் எனக்கு எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்க அப்படிங்கிறப்ப உடனே அவர் சொல்கிறார், இஸ்அலு மௌலானா அல் ஹசன் அப்படிங்கிறார். எங்களை விட கல்வி அறிவை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஹசன் பஸரிட்ட கேளுங்க அப்படிங்கிறார். அது சஹாபாக்களுடைய பணிவு. சரியா? கல்வியில் சஹாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணிவுங்கிறது இது. நம்ம கொஞ்சம் கல்வி என்ன செய்வான், மனுஷன் யாரையுமே மதிக்கிறதே கிடையாது. இவர் சொல்லி நான் கேட்கணுமா, இவர் சொல்கிற ஹதீஸ்லாம் எனக்கு தெரியுமையா, நான் உனக்கு விளக்கம் சொல்கிற வான் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வளர்வு என்பது அப்படி தான் இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் பாருங்கள், அவங்க நேரடியாக பாடம் பயின்றவங்க. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா கல்வியை ஆர்வமாக கற்றுக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் நல்லபடியாக கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை ஆர்வப்படுத்த வேண்டும், அவருடைய கல்வியில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது சஹாபாக்கள் இருந்தது. அந்த செய்தியை பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் ஒரு மசாயில் விஷயமான ஒரு கேள்வி வருது, உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க சலு அல் மௌலானா அல் ஹசன் அப்படிங்கிறாங்க. திருப்பி அவங்க சொல்கிறாங்க, யா அபா ஹம்சா நஸ்அலுக்க, நாங்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேட்குறார், நம்ம கேட்குற மாதிரியே கேட்குறாரு. நம்ம பல விஷயங்கள் என்ன செய்வோம், கேட்ட பல விஷயங்களை மறந்துடுவோம். யதார்த்தம் தானே? 100 ஹதீஸ் நமக்கு ஞாபகம் இருக்க போதா? நமக்கு ஞாபகம் இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஹதீஸை படிக்கிறோம், அந்த ஹதீஸை சொல்கிறோம், அதுக்கப்புறம் அந்த ஹதீஸை பற்றி திருப்பி சொன்னால் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு இன்னஹு சமிஅ வ சமிஅனா வ ஃபஹஃபித வ நசீனா அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் ஒரு செய்தியை கேட்போம், அவரும் கேட்பார்,
ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த செய்தியை கடந்து போயிடுவோம். சில நேரம் அந்த செய்தி நமக்கு மறந்துடும். ஆனால் இவருக்கு மறக்கவே செய்யாது அப்படிங்கிற. எப்படி ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு மனிதர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு பாருங்க. எந்த விஷயத்தை சொன்னாலும் என்ன செய்வார் அப்படின்னா அப்படியே அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். மதினால வாழ்கிறாரு. 37 வயசில் என்ன செய்கிறாருன்னா பசராவுக்கு என்ன செய்கிறாருன்னா ஈராக்குக்கு போயிடுறார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பின்னால் 2 பேர் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க, முக்கியமான நபர்கள். ஒன்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், இன்னொன்று யாருன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. 2 பேரும் 20 வயசு டிஃப்ரெண்ட்டில் பிறக்கிறாங்க. இவர் 20 பிறக்கிறாரு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் 40 பிறக்கிறாரு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் 60 பிறக்கிறார். சரிங்களா? அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மன்னராட்சி தத்துவம் அப்படிங்கிற உமையாக்களுடைய ஆட்சிகளை என்ன செய்யுது அப்படின்னா அப்படி வந்து ஒருவர் பின் ஒருவராக ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்து அதிகாரம் தனக்குள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த 2 பேரையும் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து சந்திக்கிறார். 2 பேருடைய அதிகாரத்தின் கீழே என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்படி ஒருத்தர் என்ன மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் யார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் குரான் ஓதுவார், குரானுடைய வசனங்களை நிறைய மனப்பாடம் பண்ணியிருப்பார். இப்படி என்னதான் இருந்தாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்படிங்கிற அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றியான நிறைய அவர் வந்து நெகட்டிவான நிலைகள் தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. பல நபிமார்களையும் தாபியன்களை என்ன செஞ்சால் கொண்டிருக்கிறது. அவருடைய விஷயத்தில் அவரை பகிரங்கமாக எந்த விதமான கவலையும் இல்லாமல் எதிர்த்து நின்ற ஒரு ஆள் யாருன்னா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் எதிர்த்து நின்றிருக்கிறார். கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்து ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்த பிறகும் அவரை எதுவுமே செய்ய முடியாமல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் வழி அனுப்பி வச்சான். அந்த அளவிற்கு மனதைரியம். அப்போ இது எதில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கங்க. இல்மு அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், பல நேரத்தில் நம்ம கோழைகளாக போயிடும். இல்மு இல்லைன்னா நம்ம கோலை. இல்மு இருந்தால் நம்மளை மாதிரி வீரன் யாருமே இல்லை. வீரன் அப்படின்னா ஒரு 10,000 பேரை முன்னால் வச்சுக்கிட்டு நான் வீரன் காட்டி சத்தம் போட்டு ஒரு போலீஸை மிரட்டுறதுன்னா இல்லை அவரை மிரட்டுறதா இவரை மிரட்டுறா நீங்கள் வீரோன்னு இன்றைக்கி சமூகத்தில் காட்டப்படுது பாருங்கள், அதெல்லாம் வீரம். ஒரு மனிதன்கிட்ட உண்மையான கல்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வி அந்த மனிதனுக்கு வீரத்தை தரும். அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு ஒருத்தரை பார்க்குறதால தான் இவரை பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை கேளு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்யணும், அழகான ஒரு மாளிகையை கட்டுறான். ரொம்ப அழகான ஒரு மாளிகை. அரசன் தானே, கொடுங்கோல் அரசன் எப்படி இருப்பான் அப்படி தான் இருப்பான். ஒரு அழகான மாளிகையை கட்டி எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லாரும் வந்து பார்த்து என்ன செய்யணும், எல்லாரும் அவனை புகழணும், அவனை மெச்சணும், அவனுக்கு பயந்து இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலைக்காக என்ன செய்கிறான் அப்படின்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்கிறான் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்றான். அதே போல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரும் அழைக்கப்படுகின்றார். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ள மறந்துட்டிங்களா? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அழைக்கப்படுறார். சரிங்களா? வர்றாரு. வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து ஆச்சரியமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதானே யதார்த்தம் தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் 2 மோசமான நபர்களை பார்க்குறேன். நான் உலகத்தில் 2 மோசமான நபர்களை பார்த்துருக்கிறேன். ஒன்று ஃபிரௌன், ஒன்று யார், ஃபிரௌன். ஏன் அப்படின்னா அவன் ஹாமான்கிட்ட சொன்னான், யா ஹாமான் அக்ஸிர்லி சர்ஹன் அல்லி அத்தலிஉ இலா இலாஹி மூசா. ஒரு பெரிய கோட்டையை கட்டு, அந்த கோட்டையிலிருந்து அல்லாஹ் மூசாவுடைய கடவுளை எட்டி பார்க்க வேண்டும் என்று அகம்பாவம் முடிச்சு பேசினவன் யார், ஃபிரௌன். அதே போல அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடிய 2வது நபராக உன்னையே பார்க்குறேன்னு யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக நம்ம வேலை பார்க்குறவருக்கு முன்னால் கூட நம்ம இப்படி பேச மாட்டோம். அவர்கிட்ட அசத்தியம் இருந்து நம்மள்கிட்ட உண்மை இருந்தால் கூட நம்ம அப்படி பேச மாட்டோம். என்ன மனநிலை இன்னைக்கு மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஒருவரிடத்தில் நான் போய் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்படி பேசினேன் அப்படின்னாவே நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அங்கே வருதே தவிர அல்லாஹ் நாடினை தவிர எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செய்ய ஒரு நிலை நம்மள்கிட்ட வரலை. ஏன் வரல?
இல்மு இல்லை, நம்மள்கிட்ட கல்வி இல்லை, அதான் காரணம். கல்வி இருந்தால் கண்டிப்பாக வரும். என்னை ஒருத்தன் ஏதாவது செய்யணும்னா அல்லாஹ் நாடினா தானே செய்ய முடியும். அல்லாஹ் நாடல்னா ஏதாவது செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதை பல முறை மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லித்தந்த விஷயம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், ஒட்டுமொத்த உலகமே உனக்கு ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கிழைக்க நாடி அல்லாஹ் உனக்கு நன்மை நாடி இருந்தான் என்றால் லம் யதுர்ருக ஷைஆ. யாருக்கு சொன்னாங்க இதை தெரியுமா? யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் பயணத்துக்காக பின்னால் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகும்போது யா குலாம், சிறுவனே அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுக்கு கல்வி போதிப்பதை ஒரு ஆர்வமான விஷயமாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிறுவர்களுக்கு பேசிக்காக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்கும் நினைக்குது, அல்லாஹ் உனக்கு நன்மை நாடி இருக்கான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கா? இருக்குன்னு சொல்லிக்குவோம், அவ்வளோதான். இருக்கான்னு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மாதிரி இருக்கும்போது அங்கே நம்முடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும்? படபடப்பும் பயமும் இப்படியே தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே நம்மள்கிட்ட இருக்காது. யதார்த்தம் அதானே, மனித இயல்பாக நம்ம பேசுவோம், அப்படி தானே? டக்குன்னு அதான் வரும். திடீர்னு சூனியக்காரங்கள்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கம்பை போடுறாங்க. போட்ட உடனே அது பாம்பு மாதிரி நிலையுது. டக்குன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பயம் வந்துச்சா இல்லையா? ஒரு ஷாக். அல்லாஹ் உடனே சொன்ன குல்னா லா தஹஃப், மூசாவை நீங்கள் பயப்படாதீங்க, இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் உயர்ந்தவர், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இது யதார்த்தமான மனித இயல்புங்கிற அல்லாஹ். அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டிய ஒரு ஈமானிய உறுதி நமக்கு வேணும். புரியுதுங்களா? அதை தாண்டிய ஈமானிய உறுதி எப்போ கிடைக்கும்னா கல்வி இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து சொல்கிறாங்க, நான் 2 மோசமான மனிதர்களை பார்த்துருக்கேன். ஹபீஸைன், 2 மோசமானவங்க. ஒன்று ஃபிரௌன், இன்னொன்று நீ. எப்படி இருக்கும்? அவனால் தாங்கவே முடியல. அடுத்த நாளே முடிவு பண்ணுறான், இவரை கொண்டு வரணும், கொண்டு வந்து இவரை கொல்லணும். அதான் முடிவு. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவை கொண்டு வந்து அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அந்த முடிவோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கு களையப்படுது. ஆனால் அடுத்த நாள் வராங்க. வந்த இடத்தில் அவர் எந்த அளவுக்கு அவனால் அவரை ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கான அவ்வளோ வரலாற்று செய்தி, அந்த இடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறைகள் அவருடைய வரலாற்றில் மிக முக்கியமாக என்ன செய்து சொல்லப்படுது. அதை தாண்டி இப்படி ஒரு ஆட்சியாளரை பார்த்த பிறகு அதுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே அவங்க வராங்க. வரும்போது அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கும்போது அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான செய்தி மிக அழகாக நேர்த்தியாக என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு போதிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு கொள்கை குழப்பம், கொள்கை ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி அந்த இடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பது போன்ற வரலாற்று செய்திகளை பொறுத்த வரைக்கும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அப்படி தொடர்ந்து வருது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன அறிவிப்புகளில் எப்பொழுதும் சொல்லக்கூடிய அறிவிப்புகளில் ஒன்று தான்